அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 10ஆம் வகுப்பு தமிழ் வழி அறிவியல் பாடத்தில் உயிரியல் பிரிவில் அலகு 22 சுற்றுச்சூழல் மேலாண்மை அந்த பாடத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த சுற்றுச்சூழல் மேலாண்மையில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க மண்ணரிப்பு இதுக்கு முன்புலாம் நம்ம பகுதியில் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இன்றைக்கு நம்ம பார்க்கறது மண்ணரிப்புனா என்ன? அதாவது மண்ணினுடைய மேலடுக்கு மக்கிய இலைகள், தழைகள் மற்றும் தாதுப்புகள் முதலிய தாவரங்கள் என்ன ஆகுது, வளர்ச்சி அடைய தேவையான அவசிய பொருள்களை கொண்டுள்ளது இல்லைங்களா? இப்போ மேலடுக்கு மண் காற்று மற்றும் நீரோட்டத்தினால் அடித்து செல்லப்படுவது மண்ணரிப்புனா என்னன்னு சொல்கிறாங்க. மண்ணரிப்பு என்றால் என்ன? 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். மண்ணரிப்பு என்றால் என்ன? மண்ணரிப்பு என்பது ஒன்றுமே இல்லைங்க. மண்ணரிப்புங்கிறது காற்று மற்றும் நீரோட்டத்தினால் அடித்து செல்லப்படுவது. எதனால் அடித்து செல்லப்படுவது? காற்று மற்றும் நீரோட்டத்தினால் அடித்து செல்லப்படுவதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மண்ணரிப்புன்னு சொல்கிறோம். சரிங்களா? மண்ணரிப்பின் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா, மண்ணினுடைய மட்கு, ஊட்டப்பொருள்கள், வளம் ஆகியவை வெகுவாக குறைந்து என்ன ஆகும்? மண்ணரிப்பு ஏற்படுறதுனால மண் வளத்தை குறைக்கும் இல்லைங்களா? மண்ணரிப்பிற்கான காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதிவேகமாக வீசக்கூடிய காற்று, அடுத்தது பெருவெள்ளம், அடுத்தது நிலச்சரிவு இல்லைங்களா? அடுத்தது மனிதனுடைய நடவடிக்கைகள் என்னென்ன? காடு அழிக்கிறது, வேளாண்மை, சுரங்கங்கள் ஏற்படுத்துதல் இல்லைங்களா? இது எல்லாமே கால்நடைகளுடைய அதிகமான மேய்ச்சல். அப்போ இது எல்லாமே மண்ணரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருது இல்லைங்களா? இதுதான் மண்ணரிப்புக்கான காரணிகள். மண்ணரிப்புனா என்னன்னு சொன்னோம்? காற்று மற்றும் நீரோட்டத்தினால் அடித்து செல்லப்படுவது மண்ணரிப்பு. எது? மேலடுக்கு மண் எதனால் அடித்து செல்லப்படுது? காற்று மற்றும் நீரோட்டத்தினால் அடித்து செல்லப்படுது. அதுதான் நம்ம மண்ணரிப்புன்னு சொல்கிறோம். சரிங்களா? 2 மார்க் கொஷின். சரிங்களா? இப்போ அடுத்து என்னென்னாக்கா, மண்ணரிப்பை மேலாண்மை செய்யும் வழிமுறைகள். மண்ணரிப்பு மேலாண்மை செய்யக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தாவர பரப்பை நிலைநிறுத்திக் கொள்வதன் மூலம் மண்ணரிப்பை தடுக்கலாம். அப்போ மரம் நடுவதன் மூலம் மண்ணரிப்பை தடுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. தாவர பரப்பை நிலைநிறுத்திக் கொள்வதன் மூலமாக மண்ணரிப்பை என்ன பண்ணலாம்? தடுக்கலாம். அடுத்தது கால்நடைகளுடைய அதிகமான மேய்ச்சலை என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்தணும். அப்போ இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது மண்ணரிப்பை என்ன பண்ணலாம்? நம்ம தடுக்கலாம் இல்லைங்களா? அடுத்ததாக என்னது? பயிர் சுழற்சி மற்றும் மண் வள மேலாண்மை மூலம் நாம் மண்ணில் கரிமப் பொருட்களுடைய அளவை மேம்படுத்தலாம் இல்லைங்களா? அடுத்து நிலப்பரப்பில் ஓடும் நீரினை நீர்பிடிப்பு பகுதிகளில் சேமிப்பதன் மூலம் மண்ணரிப்பை தடுக்கலாம். நிலப்பரப்பில் ஓடும் நீரினை நீர்பிடிப்பு பகுதியில் சேமிப்பதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்? மண்ணரிப்பை தடுக்கலாம் இல்லைங்களா? இப்போ அடுத்ததாக என்னன்னாக்க, காடுகளை உருவாக்குறது, மலைகள் நிலத்தை சமப்படுத்துறது, நீரோட்டத்தின் எதிர் திசையில் உழுதல். இப்போ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? மண்ணரிப்பை தடுக்கலாம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சமப்படுத்துதல், அடுத்து உழுதல், எதிர் திசையில் உழுதல் மூலம் மண்ணரிப்பை தடுக்கலாம். அடுத்து காற்றின் வேகத்தை மட்டப்படுத்த அதிக பரப்பில் மரங்களை நடுவதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்? மண்ணரிப்பை தடுக்கலாம். அப்போ மரங்களை நடுவதன் மூலமாகவும் மண்ணரிப்பை தடுக்கலாம். அடுத்து புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள். அப்படின்னா என்னன்னாக்க, அதாவது நம்ம பயன்படுத்துகின்ற பொருள் அது இயற்கையாகவே அது மீண்டும் உருவாச்சு அப்படின்னா புதுப்பிக்கத்தக்கது. அது தீர்ந்து விடக்கூடியதாக இருந்ததுனாக்கா புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளம் அப்படின்னு நம்ம முன்பு பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? அப்போ ஆற்றல் வளங்களுடைய விரிவாக்கம் என்பது என்னென்னா, உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள விவசாயம் மற்றும் தொழில்துறை விரிவாக்கத்துடன் நேரடி தொடர்புடையது. ஆற்றல் வளங்களை புதுப்பிக்க இயலாத மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள்னு 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று ஆற்றல் வளங்களை என்னென்னு பிரிக்கிறோம்? ஒன்று புதுப்பிக்க இயலாத வளம், இன்னொன்று புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம் அப்படின்னு 2 வகையாக நாம் பிரிக்கிறோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு புதுப்பிக்க இயலாத அல்லது தீர்ந்து போகக்கூடிய ஆற்றல் வளம்.
அப்படின்னு பார்த்தோம்னாக்க குறைந்த காலத்தில் தம்மை தாமே புதுப்பித்து கொள்ள முடியாத ஆற்றல் மூலத்தில் இருந்து பெறப்படும் ஆற்றல் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் எனப்படும். சரிங்களா? அப்போ அது தம்மை தாமாகவே புதுப்பிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் எல்லாத்தையுமே புதுப்பிக்க இயலாத ஆற்றல்னு நம்ம சொல்லலாம். குறைந்த காலத்தில் தம்மை தாமே புதுப்பித்து கொள்ள இயலாத ஆற்றல் மூலத்திலிருந்து பெறப்படக்கூடிய ஆற்றலை புதுப்பிக்க இயலாத ஆற்றல்னு சொல்கிறோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா? இது ஆற்றல் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்து இவை மிக குறைந்த அளவே இயற்கையில் கிடைக்கும். மிக குறைந்த அளவில் தான் இயற்கையில் கிடைக்கும். சரிங்களா? புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்களான என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, புதுப்பிக்க இயலாததுன்னா என்னது? அது குறைந்த அளவு தான் கிடைக்கும். ஆனால் அது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது தீர்ந்து விடக்கூடியது, அது மறுபடியும் கிடைக்காது. அப்போ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிலக்கரி, பெட்ரோலியம், இல்லைங்களா, வாயு, இயற்கை வாயு, இது எல்லாமே தீர்ந்து விடக்கூடியது ஆற்றல் வளம். இப்போ இது 90% இந்த மரபுசார் ஆற்றல் மூலமும் 10% அணு ஆற்றல் மூலமும் பெறப்படுது. 10% அணு ஆற்றல் மூலமாகவும் பெறப்படுது. அடுத்து புதுப்பிக்கத்தக்க தீர்ந்து போகாத ஆற்றல் வளம். தீர்ந்து போகாத ஆற்றல் வளம் அப்படின்னாக்க நம்ம இது எவ்வளோ வேணாலும் பயன்படுத்தலாங்க, அது தீர்ந்தே போகாது. அது தம்மை தாமே என்ன பண்ணோம்? புதுப்பித்து கொண்டே இருக்கும். தம்மை தாமே அது என்ன பண்ணோம்? அந்த ஆற்றல் வளம் புதுப்பித்து கொண்டே இருக்கும். அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மரபுசாரா ஆற்றல் மூலம்னு நம்ம சொல்லலாம். இதை மரபுசாரா ஆற்றல் மூலம், உயிரி எரிபொருள், உயிரி பொருண்மை ஆற்றல், புவி வெப்ப ஆற்றல், உயிரி பொருண்மை ஆற்றல், உயிரி எரிபொருள், புவி வெப்ப ஆற்றல், இல்லைங்களா? அடுத்து நேர்மின் ஆற்றல் மற்றும் ஓத ஆற்றல். நேர்மின் ஆற்றல் மற்றும் ஓத ஆற்றல். அடுத்தது சூரிய ஆற்றல், இம்பார்ட்டன்ட் சூரிய ஆற்றல் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் என்னது? தீர்ந்து போகாத ஆற்றல் வளம் அல்லது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளம். சரிங்களா? சூரியன் ஆற்றலை நம்ம பயன்படுத்தினோம்னா தீர்ந்து போயிடுமா? போகாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் நம்ம சூரிய ஆற்றலை பயன்படுத்தி கொள்ளலாம். அது தம்மை தாமே புதுப்பித்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் அதை நம்ம புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளம் அல்லது தீர்ந்து போகாத ஆற்றல் வளம்னு நம்ம சொல்கிறோம். இல்லைங்களா? நம்ம எவ்வளோ வேணாலும் சூரிய ஆற்றலை பயன்படுத்திக்கலாம், புவி வெப்ப ஆற்றலையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இல்லை, அடுத்தது புதைப்படிவ எரிபொருள்கள் புவியின் மேல் அடுக்கினுள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. புவியினுடைய மேலடுக்கில் காணப்படுது. எதில்? மேலடுக்கில் காணப்படுது. மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து மடிந்த உயிரினங்களுடைய காற்றில்லா சூழலில் மட்குதல் போன்ற இயற்கை நிகழ்வுகள் காரணமாக உருவானது. இது புதைப்படிவ எரிபொருள் எப்படி உருவாகுது அப்படின்னாக்கா பெட்ரோலியம், இல்லைங்களா? பெட்ரோலியம்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா என்ன காரணம்? அது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள்லாம் என்ன இருக்கும்? இறந்து அது காற்றில்லா சூழ்நிலையில் மட்குவதல் காரணமாக தான் அது உருவானது. எரிபொருள், புதைப்படிவ எரிபொருள், பெட்ரோலியம்லாம் உருவானதெல்லாம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள் இறந்து மட்கிறது மூலமாக, காற்றில்லா சூழ்நிலையில் மட்குதல் மூலமாக அந்த பெட்ரோலியம்லாம் உருவானது. அதுதான் இயற்கை நிகழ்வுகள் காரணமாக உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. மடிந்த உயிரினங்கள் மேல் மண் அடுக்குகள் மேலும் மேலும் படிவறதுனால உருவான மண்ணடுக்குகள் என்னாகும்? உயிரினங்கள் மேலே படிஞ்சு மேலும் மேலும் உருவாகி வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக என்னாகும்? உயிரினங்கள் மெல்ல மெல்ல ஹைட்ரோ கார்பன்களாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்போ அந்த உயிரினம் இறந்து போச்சு, மண்ணுக்குள்ளே புதைண்டுச்சு அப்படின்னாக்க என்ன இருக்கும்? அதில் மேலே மண் பட்டு அதில் வெப்பம் அதிகமாகி அழுத்தத்தின் காரணமாக ஹைட்ரோ கார்பன்களாக மாறுகிறது. ஹைட்ரோ கார்பன். அப்போ நிலக்கரிலாம் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? அதெல்லாம் கிடைக்குது. நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாம் கிடைக்குதுன்னாக்கா இது எல்லாமே இது எவ்வளோ பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. பெட்ரோலியம், நிலக்கரி, இயற்கை வாயு, இல்லைங்களா? இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன்களாக மாற்றம் அடைஞ்சிருக்கு உயிரினங்கள் அழிந்து, இல்லைங்களா? அடுத்து இது நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் இது ஒரு இயற்கை வளம் தான். நிலக்கரி மற்றும் பெட்ரோலியமும் ஒரு இயற்கை வளம் தான். இது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து மடிந்த உயிரினங்களுடைய நிலத்தில் ஆழ புதைந்து அந்த சிதைவின் மூலம் உருவானது தான். இது புதைப்படிவ எரிபொருள் என்று அழைக்கப்படுகின்றன. வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். புதைப்படிவ எரிபொருள் என்றால் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? புதைப்படிவ எரிபொருள்னால் என்னன்னாக்கா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினங்கள் வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக சிதைவடைந்து உருவான
பொருள்கள் புதைபடிவ எரிபொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மனித உருவங்கள் நிலத்தில் ஆழ புதைந்து உயிரி பொருண்மை சிதைவின் மூலம் உருவானவைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பாருங்கள், அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் 3வது பெரிய நாடு எது அப்படின்னா இந்தியா. 3வது பெரிய நாடு எது? இந்தியா. அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கும் அடுத்தபடியாக எது? 3வதா இந்தியா தான் வந்து கச்சா எண்ணெயை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அமெரிக்கா அதிக அளவு பயன்படுத்துது, 2வது சீனா பயன்படுத்துது, 3வதாக வந்து எது பயன்படுத்துது உலக அளவில்? கச்சா எண்ணெயை பயன்படுத்துவது 3வது இடம் இது இந்தியா. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து நிலக்கரி அனல்மின் நிலையங்களில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுது. நிலக்கரி எதுக்கு பயன்படுது? இப்போ நெய்வேலியிலலாம் வந்து நிலக்கரியை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க? மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் என்றும் அழைக்கப்படுது. பெட்ரோலியத்தை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்? கச்சா எண்ணெய்னும் சொல்கிறோம். சரிங்களா? கச்சா எண்ணெயிலேருந்து தான் பெட்ரோலியம் தயாரிக்கப்படுது. டீசல், மண்ணெண்ணெய் இதெல்லாம் தயாரிக்கப்படுகிறது. இது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? பெட்ரோல் மற்றும் டீசலாக சுத்திகரிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து மற்றும் சரக்கு ஊர்திகள், தொடர்வண்டி, கப்பல், ஆகாய விமானம் இங்கெல்லாம் இயக்குவதற்கு அந்த கச்சா எண்ணெய் பயன்படுகிறது. கச்சா எண்ணெய் வந்து நேரடியாக நம்ம பயன்படுத்த முடியாது. சுத்திகரிப்பு நிலையங்களில் கொண்டு போயிட்டு சுத்திகரிக்கப்பட்டு தான் டீசலாகவும் பெட்ரோலாகவும் மாற்றி நம்ம பயன்படுத்த முடியும். சரிங்களா? நேரடியாக கச்சா எண்ணெயை நம்ம பயன்படுத்த முடியாது. கச்சா எண்ணெயிலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய கெரோசின்னா நம்ம அந்த மண்ணெண்ணெய் சொல்லும் இல்லையா, மண்ணெண்ணெய் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கச்சா எண்ணெயிலேருந்து கிடைக்கக்கூடியது தான் கெரோசின். மற்றும் திரவமயமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு எல்பிஜி. இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து கேஸ் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, சிலிண்டரில் வந்து என்ன பயன்படுத்துகிறோம்? எல்பிஜி, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்பிஜினாக்க லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், திரவமயமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய எண்ணெய் இருப்புகள் நாம் தொடர்ந்து அதிகமாக பயன்படுத்தினால் என்னாகும்? அது தொடர்ந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா என்னாகும்? சீக்கிரம் தீர்ந்துடும். இப்போ சீக்கிரம் தீர்ந்துச்சுன்னா அது தாமே புதுப்பித்து கொள்ள முடியுமா? முடியாது. அப்போ தீர்ந்து போயிடும். அந்த வளம் வந்து என்ன ஆகிடும்? தீர்ந்து போயிடும். அப்போ நீண்ட காலம் வந்து ஆவதோடு இவ்வினை மிகவும் மெதுவாக இது உருவாகிறதுக்கு ரொம்ப கடினம். மீண்டும் உருவாகிறது மிகவும் கடினம். அதனால் அந்த வளம் என்ன ஆகிடும்? தீர்ந்து போயிடும். இல்லைங்களா? அதான் தீர்ந்து விடக்கூடியது, புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதை. சரிங்களா? அடுத்து வந்து நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் வளங்களை பாதுகாக்கும் வழிமுறைகள். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்முடைய எதிர்கால தேவைகளுக்காக பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய வளங்களை வந்து என்ன பண்ணலாம்? பாதுகாப்பது மிகவும் அவசியம். ஏன்னா நம்ம எதிர்கால தலைமுறையினர்கள் வந்து அவங்களும் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம வந்து சிக்கனமாக வந்து பயன்படுத்தணும். அப்போ மின்சாரத்தை வந்து என்ன பண்ணலாம்? சேமிக்கலாம். மின்சாரத்தை சேமிப்பதன் மூலம் நிலக்கரி பயன்பாட்டினை குறைக்கலாம். அடுத்தது மிக குறைந்த தூரங்களுக்கு இருசக்கர வாகனங்கள், கார்கள் ஆகியவற்றுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? மிதிவண்டியை பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து என்ன செய்யலாம்? சமைப்பதற்கு அடுத்த கலன்களை பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம கெரோசின் மற்றும் எல்பிஜி ஆகியவற்றுடைய நுகர்வை வந்து என்ன பண்ணலாம்? குறைக்கலாம். இந்த மண்ணெண்ணெய் அடுப்பு, ஸ்டவ் அடுப்பு, கேஸ் அடுப்பு இதில் வந்து என்ன பண்ணலாம்? அதெல்லாம் வந்து குறைக்கலாம். குறைச்சோம்னா நம்ம அந்த பெட்ரோலியத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் குறைக்கலாம். நுகர்வை வந்து குறைச்சோம்னாக்கா சீக்கிரம் வந்து அந்த வளம் வந்து தீர்ந்து விடாமல் இருக்கும் இல்லைங்களா? அடுத்து வந்து சூரிய வெப்ப சூடேற்றி சூரிய சமையல் கலன்களை வந்து பயன்படுத்துவதன் மூலமாக நாம் அந்த பெட்ரோலிய பொருட்களை வந்து நுகர்வை பயன்படுத்துகிறத குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எரிபொருள் மேம்பாட்டு திறன் கொண்ட எந்திரங்களையும் மோட்டார் வாகனங்களில் பயன்படுத்துவதன் மூலம் ஆற்றலை மேம்படுத்துவதுடன் காற்று மாசுபடுதலையும் குறைக்கலாம் இல்லைங்களா? காற்று மாசுபடுதுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. காற்று மாசுபடுதுன்னாக்கா அப்போ அதனுடைய மோட்டார் வந்து நம்ம அதிக புகையை வெளியே விடக்கூடிய மோட்டாரை பயன்படுத்தக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? எரிபொருள் மேம்பாட்டு திறன் கொண்ட மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் என்ன பண்ணலாம்? ஆற்றலை மேம்படுத்துவதுடன் காற்று மாசுபடுதலையும் தடுக்கலாம், காற்று மாசுபடுதலையும் குறைக்கலாம் இல்லைங்களா? அடுத்து வந்து என்னென்னா மரபுசாரா மாற்று ஆற்றல் மூலம், மரபுசாரா மூலங்கள் அல்லது மாற்று ஆற்றல் மூலங்கள். அதாவது ஆற்றல் துறையில் நீடித்த வளர்ச்சியை நாம் பெற வேண்டும்னா விரைவாக தீர்ந்து போகும் மரபுசாரா ஆற்றல் மூலங்கள் பயன்பாட்டை குறைத்து என்ன பண்ணணும்? பாதுகாத்து அவற்றுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அந்த தீர்ந்து விடக்கூடியதை வந்து நம்ம தீராமல் வைத்து கொள்ள முடியும் அந்த வளங்களை இல்லைங்களா? இதுவே ஆற்றல் நெருக்கடி நமக்கு உணர்த்துது. ஆற்றல் நெருக்கடியை
நமக்கு உணர்த்துது. புதிய மரபுசாரா ஆற்றல் மூலம் எனப்படும் புதிய ஆற்றல் மூலங்களை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது வந்து உள்ளூர் மக்கள் தங்கள் ஆற்றல் தேவைகள் மற்றும் வளங்களை கண்டறியும் முயற்சியை துவக்கவும் அவர்களுக்கு பயன்படக்கூடிய உத்திகளை வகுக்கவும் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து சூரிய ஆற்றல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாக்க மரபுசாரா ஆற்றல்ங்கிறது நான் மாற்று ஆற்றல்னு சொல்கிறது. மாற்று மரபுசாரா மூலங்கள்னா மாற்று ஆற்றல்னு சொல்கிறாங்க. ஆற்றல் துறையில் நீடித்த வளர்ச்சியை நாம் பெற வேண்டும்னா விரைவாக தீர்ந்து போகும் மரபுசாரா ஆற்றல் மூலங்களின் பயன்பாட்டை குறைக்கணும். மரபுசாரா மூலம் வந்து சீக்கிரம் வந்து என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். பயன்பாட்டை இது மரபுசாரா ஆற்றல் மூலங்களுடைய பயன்பாட்டை குறைஞ்சினாக்கா பாதுகாத்து அவற்றுக்கு பதிலாக எதை பண்ணணும், சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இல்லைங்களா? அடுத்து வந்து சூரிய ஆற்றல். அடுத்தது வந்து சூரிய ஆற்றல். சூரியன்லேருந்து பெறக்கூடிய ஆற்றலை சூரிய ஆற்றல்னு சொல்கிறோம். சரிங்களா? சூரிய ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. சூரிய ஆற்றல்னா என்ன? சூரியனிலிருந்து பெறப்படும் ஆற்றலை சூரிய ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். சூரியனுடைய பெருமளவு வெப்பத்தையும் ஒளியையும் என்ன பண்ணும், வெளியிடுது. வெப்பத்தையும் ஒளியையும் வெளியிடுகிறது. சரிங்களா? இப்போ சூரியனிலேருந்து ஒளி ஆற்றல் வந்து வெளியேறுது. அடுத்தது வந்து மேலும் அறிந்து கொள்ள பாருங்கள், தாஜ்மஹால். உலகினுடைய 7 அதிசயங்கள் ஒன்று என்னது? தாஜ்மஹால். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஆக்ராவில் இருக்குது. இது வெண்மை நிற பளிங்கற்களால் கட்டப்பட்டது. இந்திய எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தாஜ்மஹாலுக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. இதிலிருந்து உற்பத்தியாகும் சல்ஃபர் நைட்ரஜன் ஆக்சைடுகள் பளிங்கற்கள் மேல் படிந்து அக்கற்களை என்ன பண்ணுது, மஞ்சள் நிறமாக மாற்றுறது. தாஜ்மஹாலை சிதைவில் இருந்து பாதுகாக்க தற்போது இந்திய அரசானது வெளியேற்றும் புகைகளுக்கு குறிப்பிட்ட வரையறை அளவை விதித்திருக்கு. அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த தாஜ்மஹாலை பாதுகாக்கலாம். இல்லைங்களா? தாஜ்மஹாலை என்ன பண்ண முடியும், பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இல்லைங்களா? பாதுகாக்க முடியும். இப்போ அடுத்து வந்து என்னென்னாக்க ஏறக்குறைய பாதி அளவு 47% பூமியினுடைய மேற்பரப்பை வந்து அடையுது சூரிய ஆற்றல் வந்து மேற்பரப்பை வந்து அடையுது. இதில் மிக சிறிய அளவை பயன்படுத்துவதன் மூலம் நம் நாட்டினுடைய பெருமளவு ஆற்றல் தேவைகளில் நிறைவு பெற முடியும். சூரிய ஆற்றல் பல மேன்மைகளை கொண்டிருந்தாலும் சில வரையறைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய ஆற்றல் சாதனங்கள் பார்த்தோம்னா சூரிய ஒளியை ஆற்றலாக பயன்படுத்தலாம். சூரிய ஆற்றலை வெவ்வேறு பயன்பாட்டிற்காக மாற்றி உபயோகிக்க உதவும் பல்வேறு சாதனங்கள் சூரிய ஆற்றல் சாதனங்கள் எனப்படும். அதாவது சூரிய ஒளியை ஆற்றலாக பயன்படுத்தலாம். சூரிய ஒளியை என்ன பண்ணலாம், ஆற்றலாக வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? சூரிய ஆற்றலை வெவ்வேறு பயன்பாட்டிற்காக மாற்றி உபயோகிக்க உதவும் பல்வேறு சாதனங்கள் சூரிய ஆற்றல் சாதனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சூரிய ஆற்றல் சாதனங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க 2 மார்க் கொஸ்டினில். சரிங்களா? அடுத்து சூரிய மின்கலங்கள் அப்படிங்கிறது சிலிக்காவினால் உற்பத்தி செய்யப்பட்டு சூரிய ஒளியை மின்னாற்றலாக மாற்றும் திறன் கொண்டவை. அது எதனால் உருவாக்கப்பட்டிருக்கோம், சிலிக்காவினால் உருவாக்கப்பட்டிருக்கோம். இல்லைங்களா? சூரிய மின்கலங்கள் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் மின் உற்பத்தி செய்யக்கூடியவை. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. மாசு ஏற்படுத்தாத வகையில் அது மின் உற்பத்தியை செய்யக்கூடியது. இதிலேருந்து மாசு உண்டாகக்கூடிய எரிபொருள்களோ ஆபத்தான வாயுகளோ கழிவுப் பொருள்களோ வந்து வெளியேறாது. சரிங்களா? அடுத்து வந்து இதில் வந்து யாரும் அணுக இயலாத மிக தொலைதூர இடங்களிலும் பொருத்த முடியும். என்ன பண்ண முடியும், பொருத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தொலைதூர இடங்களிலும் பொருத்த முடியும். சரிங்களா? அடுத்தது வந்து இங்கு வேறு ஆற்றல் நிலையங்களையும் பெரும் பொருள் செலவில் மட்டுமே அமைக்க முடியும். சூரிய மின்கலங்களுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தெரு விளக்குகள் போக்குவரத்து விளக்குகள் நீரேற்றம். இல்லைங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து சூரிய ஆற்றலேருந்து பயன்படுத்துகிறோம். தெரு விளக்குகள் பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து போக்குவரத்து விளக்குகள், நீரேற்றம், இல்லையா, மின்கலங்களுடைய மீண்டும் ஆற்றல் நிரப்ப வந்து பயன்படுது. அடுத்து செயற்கைக்கோள்கள் மற்றும் தொலைவெளி நுண்ணுணர்விகள் ஆகியவற்றில் வந்து பயன்படுத்துது. தொலைவெளி நுண்ணுணர்விகள் வந்து பயன்படுத்தப்படுது. தொலைதூர பகுதிகளில் ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு பயன்படுது. அடுத்து கால்குலேட்டர்கள்,
இல்லைங்களா? மின்னணு விளையாட்டு பொருட்கள், கை கடிகாரங்கள், இதிலலாம் வந்து சூரிய ஒளி இருந்தானாக்கா சன்லைட் இருந்தாலே அது இயங்கும் இல்லைங்களா? அதுக்கும் வந்து சூரிய ஒளி பயன்படுது. சூரிய மின்கலங்கள் உடைய பயன்களாக இருக்குது. சூரிய மின்கலங்களுடைய பயன்கள் யாவை அப்படின்னு 2 மதிப்பெண் கொஷினில் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து சூரிய மின்கல அடுக்குகள். சூரிய மின்கலன்கள் தொடர் அடுக்குகளாக இருக்குது இல்லைங்களா? நம்ம வந்து அடுத்த வகுப்பில் இதை நாம் பார்ப்போம். இதுவரைக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.